ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சிவப்பு தண்டுக்கீரையை வச்சு ஒரு அருமையான ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிவப்பு தண்டுக்கீரையை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இரத்த சிவப்பணுக்கள் நமக்கு அதிக அளவு கிடைக்கும். குளிர்ச்சி தரக்கூடியது இந்த கீரை. அதோடு மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் சூட்டினால் வரக்கூடிய பைல்ஸு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கூட இல்லாமல் செய்யும். இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகை, மூட்டு வலி, முதுகு வலி அதெல்லாம் இருந்தால் நமக்கு நல்லா குணப்படுத்தி கொடுக்கும். வாய்ப்புண், வயிற்றுப்புண் அதெல்லாம் கூட இது இந்த சிவப்பு கீரை நல்லா குணப்படுத்தி கொடுக்கும். இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற இந்த கீரையை வச்சு நம்ம அருமையான ஒரு ரெசிபி செய்யலாம். பார்க்கலாம் வாங்க. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் நறுக்கினது வேக போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும், ஒரு அரை வேக்காடு வேகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம கீரையை க்ளீன் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காயை திருவி நம்ம 2 தடவை பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால். தேங்காயை பால் எடுக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ml தண்ணி விட்டுக்கலாம். 2 முறை பால் எடுக்கணும். 200 ml 2 முறை பால் எடுக்கணும். தக்காளி வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா சுத்தம் பண்ணி அலம்பி வச்சிருக்கிற இந்த கீரையை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கட்டி கீரை எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. கீரைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். அதனால கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கீரையை எப்போவுமே மூடி வச்சு வேக வச்சா அதனுடைய சத்துக்கள் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இதை அப்படியேவும் சாப்பிடலாம், சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொதி வர ஆரம்பிச்ச உடனே நம்ம மிளகுத்தூள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு கீரை சொதி தயாராயிடுச்சு. ஹீமோகுளோபின் நிறைந்த வயிற்றுப்புண், வாய்ப்புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு அருமையான கீரை சொதி தயாராகிடுச்சு. இது அப்படியேவும் சாப்பிட்லாம், சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.